அவருக்கு அமெரிக்கா பொண்டாட்டிக்கு பிறந்தது 9 பசங்க, ஜெர்மன் பொண்டாட்டிக்கு பிறந்தது 11 பசங்க, இந்தியா பொண்டாட்டிக்கு பிறந்தது தான் இந்த நிரோதம். அனாவசியமா இருக்குன்னு இங்கே விட்டுவிட்டார். அம்மா கூட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா. இது உனக்கு புது ஃப்ரெண்ட். விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உள்ள அழைச்சிட்டு வாங்க. வாங்க புது ஃப்ரெண்ட். வாடா கதம்பா, ட்ரெஸ்ஸிங்க மாத்திக்கலாம். வாங்க வாங்க. மாமா மாமா, இங்க யாருங்க இருக்காங்க மாமா? கதம்பா அக்காவும் அவங்க அப்பாவும். அடேங்கப்பா, 2 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு. நாங்க 200 பேரு ஒரே ரூம்ல இருக்கோம் மாமா. ராமு, how are you? Fine sir. அப்பா. அடடே மணி, நீ எப்படி வந்தீங்க? இது உங்க வீடாப்பா? ஆமா. என்ன சார் இவன் உங்க அப்பாங்கறா? என்னுடைய அனாதை விடுதியில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என்ன அன்பா அப்பா அந்த அப்பா கூப்பிடுவோம். இவன் எப்படி தெரியும் உனக்கு? என்னையும் அம்மாவையும் 2 மரட்டு பசங்க அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்ப இந்த மாமா தான் வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? சொல்றதெல்லாம் இதுதானா? உண்மைதான் சார். அனிதான் ஒரு பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தினான்னு சொன்னேன் பாருங்க. அவளுடைய மகன் தான் இவன். உண்மையில பார்க்க போனா அனிதா ரொம்ப நல்லவ சார். நல்லவளா? ஆமா சார். நான் தேடிட்டு இருக்கிற கொள்ளக்கூட்ட தலைவன் தான் அவளை இப்படி எல்லாம் நடிக்க சொன்னானா. இந்த பச்சை குழந்தைய கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான் சார் அந்த சண்டாளன். சண்டாளன்னு சொல்லாதே, வரம சண்டாளன்னு சொல்லு. அவன் எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமா, அந்த அனிதா எங்க இருக்கா? அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா அம்மா இங்க வாமா. அம்மா இங்க வாமா. அம்மா அம்மா அனிதா, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் கட் வீணா. என்ன பாக்கல? ராமு எங்க இருக்க நீ? அனிதா, மணி 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 மணி, டேய் அங்கே அவங்க 2 பேரும் இல்லையா? எங்கேயும் காணோம். அனிதாவையும் குழந்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க தான் இங்கேயும் தொடர்ந்து வந்திருக்கு. அப்படின்னா அவங்க தான் அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சந்தேகப்படல சார், நான் நிச்சயமா நம்புறேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ ஒரு சரியான அப்பாவின்றத அனிதா நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்பா. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல ஹிஸ்டீரியாக்காரி மாதிரி உன்னை ஏமாத்திருக்கா, அப்புறம் செத்தவ மாதிரி ஏமாத்திருக்கா. இப்ப ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா. தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கா, நீ ஏமாந்துட்டே இருக்க. என்னால் நம்பவே முடியலையே. ஹலோ, நான் தான் நாகு பேசுறேன். லதா பேசுறேன். யாரு? லதாவா? தயவு செய்து ராமு கூப்பிடுறீங்களா? ராமு, லதா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லதா, நான் ராமு பேசுறேன். நான் அனிதா பேசுறேன். எந்த கொள்ள கூட்ட தலைவனை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அவன் வேற எங்கேயும் இல்லை. அவனை நம்பித்தான் நாகப்பாம்பை நம்பின காக்காய் போல நான் மோசம் போனேன். உண்மையாவா? அமரன், நான் சொல்றது பொய் இல்லை, சத்தியம். நல்லவனை போல நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நயவஞ்சகனை, பல பெண்களோட சாலிய பறிச்ச சண்டாளனை, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம படுகொலை செய்ய துணிஞ்ச அந்த பாவியை சும்மா விடக்கூடாது. நீங்க ஒண்ணும் தெரியாது போல அவர்கிட்ட பக்குவமா பேசிட்டு நான் போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களை அங்கேயே கூட்டிட்டு வந்தேன். நல்லவனை போல நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நயவஞ்சகனை, பல பெண்களோட சாலிய பறிச்ச சண்டாளனை, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம படுகொலை செய்ய துணிஞ்ச அந்த பாவியை சும்மா விடக்கூடாது. அந்த புதன ஓல்டு லேடி அது எப்படி சார் வேகமா வந்து மூக்க நீட்டும்? இந்த வாரம் ஜம்போ ஜெட்டு குதிரை மேல கட்டுங்க சார். விமான வேகத்துல ஓடியாந்து நிச்சயமா உங்க டிக்கெட்டை பாஸ் ஆச்சு சார். இந்த ஜம்போ ஜெட்டு குதிரையினுடைய அம்மா பேரு டாமோ ஜெட்டு. அது அமெரிக்கா குதிரை. இந்தியாவுக்கு விமானத்துல கொண்டு வர்ற போது போட்ட குட்டி தான் இது. விமானத்துல போட்ட குட்டியா? என்னதான் சுத்த லூசா இருக்கிறீங்க. விமானத்துல ஜன்னல் வழியாவா கூட்டி போட்டுது கீழே உணர்ந்துச்சு.
திரும்ப மாட்டேன். உங்களுக்காக நான் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கேன். எனக்காக நீங்க செய்யற ஒரே பாவமா நினைச்சு என்னை விட்டுடுங்க. என் பையனுக்காக கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். Please. All right. Last chance. மணி, 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 அம்மா, அம்மா, நான் இங்க இருக்க மாட்டேன். நீ ராம மாமா கிட்ட போ. அம்மா, யாரு? இன்ஸ்பெக்டரோட வேண்டுட்டேன். ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? ஆமா. என்னையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? ஹலோ, ராமு ஃப்ரெண்டா? உன் பேர் என்னங்க? ராமு தான். உன் ஃப்ரெண்ட பேசிட்டு வரதெல்லாம் மொத்தமா பேசிட்டு வரக்கூடாது. ஏதோ பாக்கி இருக்கான் பேசு. என் ஃப்ரெண்டா? ஹலோ ராமு, ஹியர். ராமு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும் சேகிரியா? என் பார்வையில இருந்து தப்பி நீ எதையும் செய்ய முடியாது. உன் தாயை உயிரோட பார்க்கணும்னா போலீஸ்ல புகார் கொடுக்கறத விட்டு நான் சொல்றபடி செய். உனக்கு எனக்கு இருக்கிறது ஒரே பிரச்சனை, 4 லட்சம் ரூபாய். உடனே அதை எடுத்துக்கிட்டு செங்கோட ஏரிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற குன்றுக்கு வா. அப்படி இல்ல உன் தாயை உயிரோட பார்க்கவே முடியாது. ஜாக்கிரதை. இப்போ உன் தாயை பேச சொல்றேன், கேட்டுக்க. ராம், நான் எந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது நீ தடுத்தியோ அந்த பணத்தை நீயே கொண்டு வந்து கொடுக்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஆனா இப்ப நான் சொல்றது கேளு. என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இவங்க பயமுறுத்தலுக்கு பணிஞ்சு பணத்தை கொண்டு வராது. நம்ம சொத்தெல்லாம் செலவானாலும் பரவாயில்லை, இவனையும் இவ கூட்டத்தையும் அடியோடு அழிக்கணும். ஏன்னா என்ன போல நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. உன்னை போல நிலைமை எந்த மகனுக்குமே வரக்கூடாது. ராமு, செய்ய போறியா இல்ல நான் சொன்னபடி நாளை காலையில 6 மணிக்கு பணத்தோட வந்து என்ன சந்திக்க போறியா? நீங்க சொன்னபடி சொன்ன இடத்துல காலையில 6 மணிக்கு நான் பணத்தோட காது. வெரி குட், வெரி குட். பணத்தோட போறாரா? இந்த ஆளு குதிரை வேலை கட்ட போறாரா? பயமா இருக்கு. நானும் கூட வரேன். தயவு செஞ்சு சொன்னோம்னால அதெல்லாம் விட்டு 7 மணி இல்ல மேடம். ஐயா நான் வரேன். வெல்கம் ராமு, பணத்தோட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ பேச தேவையில்லை, நான் சொல்றபடி செய்.